நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். என்னமா இது அடிமைத்தனமாட்டம் இல்ல இந்த பேச்சு? வேலைக்காரங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுத்து தப்பு இல்லைங்க சார். அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? போய் சொல்லணும். நான் தான் சார் சொல்லி எடுங்க. யாரு உண்மையை கேக்குறோம், போய் சொல்லி எது கேட்கணும்? அப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன? சம்பளத்தில் குடிச்சிக்க போறீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. இப்ப உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வருது, நீங்க எங்கெல்லாம் அந்த பணத்தை கேட்பீங்க? நாங்க ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட தான் கேக்குறோம். அவங்க அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவா? இதனால உங்களுக்கு அந்த கடனை தராங்க. சேலரி இருக்கிறதுனால தராங்க. அதுலயும் சேலரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த கடன் கிடைக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் அவங்க கிட்ட வேலை செய்யறோம், கடன் கேட்குறோம். ஏய் நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க? மாசம் சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே எடுத்துங்க. சொல்லுங்க, அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? எல்லாமே மாபிங் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது அவங்க வரும்போது ரொம்ப கழிச்சு அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம், போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பானையில என்ன பண்ண முடியும்? நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. போது எப்படி நாங்க அந்த வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. ஒரு நாள் இயற்கையா வேலை அது செய்யும்போது வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? வேர்வையோட போறோமா? போறதுனால நம்மளுக்கு இன்னமும் இந்த நாய்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். வேலை வெட்டிக்கு நம்ம வேலைக்கு தான் போறோம். இப்போ கிடையாது சார். மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்க. நீங்க ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. நாங்களே எங்க வீட்ல எல்லாரும் தனித்தனி பிளேட் தான், அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? ஓ அப்படியா விஷயம்? அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. என்ன கொடுமை சரவணனது. ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படி இப்படின்னுவாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? காஃபி சூடு பண்ணி கொடுக்கணும்னா நிர்மலா அந்த கிச்சன்ல போயிடாதீங்க, இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க. இருந்துங்கடா டேய். அப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது? ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. அப்படி இல்லாட்டினா ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்துடுவாங்க. ரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு. இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்கள் வீட்டுக்கு. ஆனால் எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? தட்டு வந்து பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கிற தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சி இருக்கு. அந்த தட்டுல வச்சு சாப்பிடவே முடியல. தட்டும் உடைஞ்சிருக்கு, டம்ளரும் உடைஞ்சிருக்கு. அந்த வீட்டில் நான் சாப்பிடாமையே தான் சார் ஃபுல்லா காலையில போனேன்னா மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க? என்னாச்சு? நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி. இல்ல அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. எதா ஒத்துக்கிட்டு? யோவா வாய் கிழிச்சிரும். தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? இது என்னது? ஆனா இருங்க வரேன், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு கொடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? ஓ நீ அப்படி வரியா? ஏன் தனி தட்டு கொடுத்துருக்கீங்க? பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். பழகுனதுனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்கோம் நாங்க. ஆமா உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கீங்க சொல்லும் முதலியா இழிக்கிற. ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்?
அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவங்க அதான் ஒரு எச்சப்படுற மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சு தான் செய்யறோம். இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அதை அவங்க கழுவுறாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்குது, அவங்க கழுவிட போறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனித்தட்டு கொடுக்கணுங்கிற என்ன வருது? நாங்க அவங்க சாப்பிட்ட தட்டுல நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சுத்தமா இல்லையா? இது சூப்பரா. அப்படி இல்ல சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார், அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் சாப்பிடுறீங்களா? இங்க வா. நாங்க எங்க வீட்ல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா, சோ உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க. இப்ப அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. ஓ, உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? மத்தவங்க திட்டுறது இல்ல. உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்கற ஆள் தான் நீங்க. நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதுக்கு தான் சார் திட்டினாங்க. இத மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாமை, இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. What is called education? நீங்க அப்ப படித்ததுடைய நோக்கம் என்ன? சிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ பிஎட். எம்ஏ டீச்சர். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. என்னுடைய இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? மாசத்துல 3 லீவ் குடுக்குறீங்களா கேட்காம? அவங்க லீவே கொடுக்க மாட்டாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? அவங்க ஒரு 3 நாளோ 4 நாளோ அவங்களுக்கு லீவ் கொடுக்க தானே வேணும். ஏன் லீவ் கொடுப்பதில்லை? என்னது இது? ஏன் லீவ் லெட்டர் 2 டேஸ் லீவ் வேணும். இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஓ, டெத் கூட போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா? இருடி, ஒரு நாளைக்கு சொன்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுற. மந்த்லி உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு வேலையை ஒரு நாள் உங்களால பண்ண முடியல. வெக்கமா இல்ல? எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரலாம். கொடுக்கலாமே, அவ்வளவுதான் கேக்குறாங்க. லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுங்க. எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையை கேக்குறோம், போய் சொல்லி எது கேட்கணும்? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு போய் சொல்லணும். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அந்த கண்டிஷன்லாம் நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? இப்படி பேசினீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு. பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கம்மா. ஏற்கனவே இந்த சிஸ்டம்ல லீவே இல்லைங்கிறதே உங்களுக்கு தோணலையே. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. சும்மா தேவையில்லாம பேச கூடாது. யோசிச்சது கூட கிடையாது. நீங்க சொன்ன பிறகுதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. நீங்க இங்க வந்து தான் திருந்தணும்னு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலைக்காரவங்க நம்ம கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தன மாட்டேன் இல்ல இந்த பேச்சு. வேலைக்காரங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாவ், உனக்கு வேற ஏதோ புது மாதிரியான முடிவு காத்துட்டு இருக்கு போல இருக்கு. அவங்க டக்குன்னு நிறுத்திட்டாங்கன்னா அடுத்த மாசம் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், பொண்ணு ஃபீஸ் கட்டணும். அவன் கஷ்டம் அவனுக்கால சரியா. இந்த வாழ்க்கையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்? ஒரே ஒரு நாள் நல்லா தூங்கணும். எனக்கு அது ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல சார். ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? ஒரு நாள் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நீங்க தூங்கலாம்னு சொன்னா எப்படி தூங்குவீங்க? இல்ல இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. தூக்கம் வரல. ஆனா நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா, ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தாலும் என் வீடு அவ்வளவுதான் சார். டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன். ஒரு நாளாச்சும் அந்த தைல வாசனை இல்லாம தூங்கணும். இப்போ பேசுனதை கேட்டிங்கல்ல, இவங்களுக்கு யார் அட்வான்ஸ் தருவா? 4 நாள் காத்திருக்கணும், ஏதா பண்ணுமா என்ன? இதான் அவங்க நிலைமை. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ட தட்டுல நான் எப்படி சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னா நம்ம படிச்சு புண்ணியம் இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.